நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. இந்தியாவும் ஜப்பானும் பெரும் நாகரிகத்தை கொண்டவை என்றும் சீனாவுடன் இணைந்து பிராந்திய பகுதிகளில் வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ளார். அங்கு அவர் த ஜப்பான் டைம்ஸ் நாளிதழுக்கு பேட்டியளித்தார். அப்போது பிரதமர் மோடியிடம் இந்தியா ஜப்பான் உறவுகள் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி, இந்தியா ஜப்பான் ஆகிய இரு நாடுகளும் நட்பு நாடுகள் மட்டுமல்ல, இரண்டும் பெரிய நாகரிகத்தை கொண்டவை. சென்ற 10 ஆண்டுகளில் இந்தியா ஜப்பான் இடையேயான உறவு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது என்று பிரதமர் மோடி கூறினார். பின்னர் இந்தியா ஜப்பான் இடையேயான உறவு செமிகண்டக்டர் துறையிலும் இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதிலும் எப்படி உதவிகரமாக இருக்கும் என்று கேள்வி கேட்கப்பட்டது. இது குறித்து பிரதமர் மோடி கூறுகையில், இந்தியாவில் 6 செமிகண்டக்டர் ஆலைகள் இருக்கின்றன. மேலும் 4 ஆலைகள் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சிப்புகள் சந்தைக்கு வரும். அதற்கு ஜப்பான் நிறுவனங்களின் தொழில்நுட்பம் உதவி செய்யும். இரு நாடுகளும் இணைந்து நம்பிக்கையான நிலையான செமிகண்டக்டர் சந்தையை உருவாக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். இதையடுத்து நீண்ட இடைவேளைக்கு பிறகு சீனாவுக்கு செல்வது குறித்து பிரதமரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. இது குறித்து அவர் கூறுகையில், சீன அதிபர் ஜி ஜின்பிங் அழைப்பின் பேரில் நான் சீனா செல்கிறேன். அங்கு டியாஜின் நகரில் நடக்கும் ஷாங்காய் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறேன். இந்தியாவும் சீனாவும் உலகின் மிகப்பெரிய நாடுகள். இரு நாடுகளும் இணைந்து பிராந்திய பகுதிகளிலும் உலகின் வளர்ச்சிக்கும் பங்களிக்க முடியும் என நம்புகிறேன் என்று பிரதமர் மோடி நம்பிக்கையுடன் கூறினார். மேலும் பிரிக்ஸ் அமைப்பின் மூலம் தெற்குலக நாடுகள் வளர்ச்சி அடையும். அந்த அமைப்புடன் இந்தியா முக்கிய உறவை கொண்டுள்ளது. வசுதேவ குடும்பகம் என்ற கொள்கையை இந்தியா பின்பற்றுகிறது. அதற்கு உலகம் ஒரு குடும்பம் என்ற பொருள். அனைத்து நாடுகளுடனும் நட்புறவை பேணவே இந்தியா விரும்புகிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். கடைசியாக ஸ்குவாட் அமைப்பு குறித்த கேள்விக்கு, சென்ற 2004ஆம் ஆண்டு முதல் இந்தோ பசிபிக் பிராந்திய முன்னேற்றத்திற்கு ஸ்குவாட் பெரும் பங்காற்றி வருகிறது. அந்த அமைப்பை பலப்படுத்த ஜப்பான் மேற்கொண்ட முயற்சிகள் அளப்பரியது என்று பிரதமர் மோடி பதிலளித்தார்.